எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். தோழர்களே, தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்கால நோய் மேலாண்மையில் இன்றைக்கி பார்க்க போகிறது சித்த மருத்துவம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 5 விதமான சித்த மருத்துவ பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுற ஒரு மூலிகை கஷாயம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நல்ல இந்த கோழிகளுக்கு நல்ல சளி சம்மந்தமான விஷயங்கள் நல்லாவே குறைக்கும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்குள்ளே வர்ற புதிய வியூவர்ஸ் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திட்டு வாங்க. இன்றைக்கி பார்க்க வேண்டியது சளி. இப்போ பார்த்திங்கன்னா மழை மாறி மாறி வெயில் அடிக்குது. இப்போ மழை வெளுத்து கட்டுது. எங்கே பார்த்தாலும் மழை. எங்கள் கடலூர் மாவட்டத்தில் மழைனா சொல்லவே வேணாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு 2 நாளாக தான் மழை இல்லை, அதை வச்சு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா தொடர்ந்து எனி டைம் மழை பெஞ்சிட்டு இருந்தால் எப்படி என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியலை. சித்த மருத்துவத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா, வெறுமனே பச்சையாக கொடுக்குறதுன்றது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. சித்த மருத்துவம் தான் அது. ஆனால் பச்சையாக கொடுக்கும்போது அந்த இளதலையெல்லாம் நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த மூலிகைகள், அது நம்ம அப்படியே அதை காய்ச்சாமல் அப்படியே கொதிக்க வைக்காமல் அப்படி கொடுக்கும்போது அது குடலை அவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதிகமாக மருந்து பொருட்கள் அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் அதனுடைய குடல்கள் வேகும். உள்பகுதியில் குடல் வெந்துருச்சுன்னா அது கோழிகளுக்கு டைஃபாய்டாக மாறும். டைஃபாய்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கழிச்சல் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனிஸாக இருக்கும். லைட்டாக சந்தன கலர் மாதிரி டார்க்காக அப்படி இருக்கும். அது அப்படியே கழிஞ்சதுன்னா அது டைஃபாய்டு வந்திருக்குன்னு பேர். உடம்பு காஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி கழியும். அது டைஃபாய்டு. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம சித்த மருத்துவத்தை முடிஞ்ச அளவில் கொதிக்க வச்சு கஷாயமாக கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. இப்போ அதைத்தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ இன்றைக்கி இளதலை இல்லைன்னா கூட இந்த மிளகு, சித்தரத்தை, அப்புறம் மல்லி, சுக்கு, ஒயிட் பெப்பர், இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். சரி வாங்க, அடுத்தபடியாக நம்ம இந்த தயாரிப்பு முறைகளை பார்ப்போம். எப்படி அதை தயாரிக்கிறது, அதை எப்படி கோழிகளுக்கு கொடுக்குறதுன்ற பற்றி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது சுக்கு. இதில் நான் ஒரு 25 கிராம் வாங்கிக்கிட்டேன் சுக்கு. அப்போ மிளகு பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகு, ஒயிட் பெப்பர், இதிலே வால் மிளகும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அது திப்பிலி. இது திப்பிலியில் அரிசி திப்பிலின்னு பேர். இதுலேயே குச்சி திப்பிலி இருக்குது. இது நான் அரிசி திப்பிலி வாங்கியிருக்கேன். இதான் இதில் போடணும், அரிசி திப்பிலி. அடுத்து பார்த்தீங்கன்னா அரத்தை, சித்த அரத்தைன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக சொல்லப்போனால் அரத்தைன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு 25 கிராம். எல்லாமே சம அளவு. இது பார்த்தீங்கன்னா மல்லி, கொத்தமல்லி, இதுவும் 25 கிராம். இது பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூளுக்கு பயன்படுத்துவோம். எல்லாமே சளியை கட்டுப்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் இதில் எல்லாத்துலேயுமே நிறைஞ்சிருக்குது. அதனால தான் நம்ம இதை சொல்லிட்டு வரோம். இதை நீங்கள் இந்த கஷாயமாக காய்ச்சி இதை பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் கஷாயத்துக்கு நீங்கள் பவுடரை போட்டு கொதிக்க வச்சு கோழி குஞ்சுகளும் வச்சுட்டு வரலாம். தண்ணியில் அதை வைக்கும்போது தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு வைக்கணும். தண்ணியில் சளி லைட்டாக இருந்தாலே அதை வைக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ ரொம்பவே சளி குறைஞ்சிரும். சுக்கை பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிறேன். நல்லா சின்னதாக அதை உடச்சிக்கலாம். நல்லா உடச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் இந்த சுத்தியல் வச்சு அடிப்போம். அடித்து கொஞ்சம் நுறுக்கி நல்லா நொறுக்கினதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு அடிப்போம். இதை வச்சு நச்சிக்க வேண்டியதான். இப்போ கோழிகள் இப்போ நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகல் ஃபுல்லாக நல்லா மேயுதுன்னு கோழி, இரவு அடையுது, காலையில் பார்த்தா செத்து கிடக்கு, என்ன தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பதறீங்க. இப்போ ஆச்சரியமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல், சளி, இந்த கம்போரா, இது மாதிரி இன்னும் சில நோய்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ மழைக்கும் அதுக்கும். இப்போ இதெல்லாம் என்ன காரணம் இவ்வளோ நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராய்லர், எங்கே பார்த்தாலும் பிராய்லர் மயம் தான். இன்றைக்கி தெருவுக்கு 10 கடை பிராய்லர் கடை இருக்குது. அது ஒரு புரோட்டீன் உணவு அப்படின்னு சொன்னால் கூட. இப்போ சுக்கை உடைச்சாச்சு, அரத்தையை உடைக்கும். இந்த கறி கழிவுகளை வெட்டுறவங்களை எங்கேயுமே கொண்டு போயிட்டு புதைக்கிறது இல்லை எட்டத்தில் கொண்டு கொட்டுறது கிடையாது. எங்கேயாவது பக்கத்தில் இருக்க ஏரி, ரோடு கரை, அங்கே தான் கொட்டுறாங்க. கண்டிப்பாக அந்த ரோட்டு கரையெல்லாம் தயவு செய்து கொட்டாதீங்க. இந்த மக்கள் குடியேற்றத்துக்கு பக்கத்தில் கொட்டினீங்கன்னா அது இந்த மழை என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக வெள்ளம் வருது. அங்கே கிடக்கிற கழிவுகள் எல்லாம் அரிச்சிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அது பரவுது. அதில் பரவி இருக்கிற நோய்கள் எல்லா கோழிகளும், நம்ம வீடுகளில் வளர்க்குற எல்லா கோழிகளும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோய், கோழி வீட்டில் 10 கோழி இருந்துச்சுன்னா 2 கோழிக்காவது நோய் இருக்கும். 2 கோழிக்கு நோய் வந்தால் போதும், 10 கோழியும் காலி பண்ணிடுது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த பிராய்லர் கட்டிங் பண்ணுறவங்கெல்லாம் அந்த கோழி கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக எங்கேயாவது கொட்டி போடுங்க. மக்கள் குடியேற்றத்தில் போடாதீங்க. இல்லைனா முடிஞ்சால் மண் வெட்டி புதைங்க. இல்லைனா நெருப்பு வச்சு கொளுத்த முடியும்னா கூட கொளுத்தி விட்டுருங்க. உடைச்சாச்சு, எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்குவோம்.
இப்போ நம்ம மிக்ஸி கப்பில் போடுறோம். இந்த அடித்து வச்சுருந்தெல்லாம் பெரிய பெரிய கப்பு இல்லாமல் சின்ன கப்பில் தான் போடுறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கணும். பொடியாக வந்திருக்கு. பொடி பத்தலை, இன்னும் கொஞ்சம் அடிப்போம். நல்லா பொடியாக அடிக்கணும். ரைட், அடித்தாச்சு. நீங்கள் இதை விட இன்னும் பவுடராக கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய நல்ல பவுடராக அடித்தா ரொம்ப நல்லது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். இவ்வளோ எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம கம்மியாக தான் இப்போ போட போகிறோம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணிக்கு தான் வைக்க போகிறோம். அதனால் இதில் மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். நீங்கள் இது கோழியுடைய எண்ணிக்கைக்கு பொறுத்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றிக்கிட்டே போக வேண்டியதான். அடுப்பை ஏற்றியாச்சு, எரிஞ்சிட்ருக்கு. இப்போ அதில் இதை வைக்கிறோம். இதை வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுறோம் முதல்ல. அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிடுறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த உடனே 1.5 டம்ளர் 1/2 டம்ளர் வற்றி 1 டம்ளராக வரும். நமக்கு அவ்வளோ இருந்தால் போதும். இதை ஒரு 250 ml தண்ணிக்கு அதை ஊற்றி வைக்கலாம். நீங்கள் அதாவது கொதிச்சு ஆறிய வெந்நீரில் தான் வைக்கணும். இது கொதிச்சு ஆறி தான் இருக்கும். அங்கே நீங்கள் கலக்கிற தண்ணியும் ஆறின வெந்நீராக தான் இருக்கணும். இது கலந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து வைக்கலாம். இப்போ 1 மாதம் குஞ்சுன்னு வச்சிங்களேன், சளி பிடிச்சி போயிருக்கு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா இதை வச்சுட்டு வரலாம். தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு வைக்கலாம். ஓரளவுக்கு இது கட்டுப்படுத்தும் இந்த சளிகளை. நுரையீரலில் உள்ள சளிகள்லாம் கொஞ்சம் வெளியே வரும். அதனால் இறப்பு விகிதம்லாம் கொஞ்சம் குறையும். பெரிய கோழிகளுக்கும் இப்போ நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுறோம், சளிக்கு வேறு மருந்து கொடுக்குறோம், அதோட இதையும் கொடுக்கலாம். இப்போ ரொம்பவே உறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து இப்போ இந்த 1 டம்ளர் எடுக்கிறோம் பாருங்கள், 1.5 டம்ளர் 1 டம்ளர் ஆக்கி எடுப்போம். அதிலிருந்து சிரஞ்சு வழியை எடுத்து அதுக்கு வாயில் போட்டு விட்டுறலாம். உறங்கிட்டு இருக்க குஞ்சுகளுக்கெல்லாம். சின்ன குஞ்சுகளாக இருந்தால் ஒரு 1/2 ml போட்டுடலாம். பெரிய கோழியாக இருந்தால் ஃபுல்லாக ஒரு சிரஞ்சே போடலாம். ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு 2 ml போடலாம் வாய்க்குள்ளே. தொடர்ந்து அதுக்கு தான் சொல்கிறேன், தண்ணி வைக்காமல் இதையே தண்ணியாக வைக்கணும். குடி தண்ணியாக இதையே வைக்கணும் 10 நாளைக்கு. அது எப்படி வைக்கணும்னா, இப்போ கோழி குஞ்சுகளுக்கு 1 மாதம் ஆகிடுச்சு, நோயே வரலை, எதுவுமே இல்லை, நல்லா இருக்குனாலும் இந்த தண்ணியை ஒரு 10 நாளைக்கு வைங்க. அதே மாதிரி கோழிகளுக்கும் நல்லா இருக்குது, கோழிங்க நல்லா தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த தண்ணியை வைங்க. ஏன்னா வர்றதுக்கு முன் காப்போம். அதுதான் முன்னாடியே இதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த சளி பிடிக்கிறது குறையும். அது வேகங்கள் குறையும். அந்த சளி பிடிச்சி குறைசாவாக மாறுறது குறையும். அதனால் இதை வச்சுக்கிட்டு வாங்க. மழை காலங்களில் கண்டிப்பாக இதை விடாமல் வச்சுக்கிட்டு வாங்க. டெய்லி ஒரு 10 நாளைக்கு வைங்க. தண்ணியில் கூண்டுக்குள்ளேயே வைங்க. வச்சா தான் அது கட்டுப்படும். இப்போ மிச்ச பவுடர் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி கப்பிலேருந்து இதில் கொட்டிட்டேன். இப்போ இது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருந்துக்கு பெரும்பாலும் எக்ஸ்பிரி டேட்லாம் கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி வரும். இது நீங்கள் ஒரு 2 மாதம் வச்சுக்கலாம். இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு நல்லா அப்படி மூடி வச்சிடணும். ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அப்படியே இருக்கும், நல்லாவே இருக்கும். தேவைப்படும் போது இதை எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியே எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம், பயன்படுத்திட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி 1 டம்ளர் இப்போ நம்ம வற்ற வைக்கலாம், 1.5 டம்ளர். அதே 1/2 டம்ளர் ஆகிட்டா கூட பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் பொடியை கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இப்போ கோழிகளுக்கு அதிகமாக சளி இருக்குன்னா பொடியை கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டு இதை செய்யலாம். நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை, எதுவும் தப்பாகாது. ஏன்னா இது சைடு எஃபெக்ட் கிடையாது. இதில் பக்க விளைவுகள் எதுவும் வராது. இப்போ 1 ஸ்பூன் போட்டால் ஒரு 3 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் தண்ணி கூட வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு வைக்கலாம். அது மாதிரி தண்ணியை அதிகப்படுத்தும் போது நீங்கள் இந்த பொடியோட தன்மையை அதிகமாக போட்டுங்க. இப்போ நிறைய பண்ணையில் 100 கோழி குஞ்சு, 200 கோழி குஞ்சு, 500 கோழி குஞ்சு, 1000 கோழி குஞ்சுலாம் வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பவுடரை, இந்த நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இளஞ்சூட்டோட அப்படியே. இப்போ கோழி குஞ்சு சளியாகவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதே தண்ணி கலக்காமே அப்படியே வைக்கலாம், தண்ணியாக வைக்கலாம். அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, கோழி குஞ்சு காலையிலேருந்து தீனி போடணும், தாகத்தோடு வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா தண்ணியை கொண்டு ஊற்றி வைக்கணும். ஆற வச்சு ஊற்றி வைக்கும்போது எல்லா குஞ்சுகளும் தண்ணியை குடிக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு சளியிலேருந்து விடுபடக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும். அதை மாதிரி செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இப்போ இதை நீங்கள் அதிகப்படியான தண்ணியில் கலந்துடக்கூடாது. இப்போ 1 டம்ளர் வந்துச்சுன்னா அது ஒரு 200 ml தண்ணியில் தான் கலக்கணும். சின்ன குஞ்சுகளுக்கெல்லாம் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கனாலும் பவர் இருக்காது. ரைட்டு, இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ எடுக்க போகிறோம். இப்போ இது வடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஊற்றி வைக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது, வடிக்க தேவையில்லை. இப்போ சின்ன குஞ்சுகளுக்கு நீங்கள் வாய் வழியை கொடுக்கும்போது கொஞ்சம் வடித்த மாதிரி கொடுங்க, வடித்து கூட கொடுக்கலாம் லைட்டாக. சின்ன குஞ்சுகளுக்கு கொடுக்கும்போது பெரிய கோழிகளுக்கு இது அப்படியே ஊற்றி வச்சிடலாம். தண்ணி குடிக்கிற பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அது பாட்டு குடிக்கும். 1.5 டம்ளர் வச்ச பாருங்க, 1 டம்ளர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு ஊற்றி வச்சிட வேண்டியதான் குடிக்கிறதுக்கு. இது மழைக்கால நோய் மேலாண்மை, அப்புறம் பனிக்காலம் எல்லாமே இதை வைக்கலாம் நீங்கள்.
கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு பல கஷ்டம், அந்த குடும்பத்துக்கு நீங்கள் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் சில நண்பர்கள்லாம் சில தோழர்கள்லாம் வந்து நல்லா அருமையாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ போன வாரம் கூட பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்க டைம்லேயே கூட நம்மளுடைய தோழர் ஒருத்தர் மலேசியான்னு நினைக்கிறேன், ஊர் தான் மலேசியாவா சிங்கப்பூரான்னு கன்ஃபியூஸாக இருக்குது, அங்கேருந்து பேசினார். நம்மளுடைய மாவட்டம் தான் அவர். உடனடியாக அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அது மாதிரி இன்னும் நீங்கள் பல பேர் வந்து இதை செய்யணும், முன்னுக்கு வரணும். உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, அது நாங்கள் ஒன்றும் உங்களை வற்புறுத்தலை. உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி செஞ்சு அந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனல் மூலமாக, நம்மளுடைய வியூவர்ஸ் மூலமாக அவங்கள நம்ம வாழ வச்சோம் அப்படின்ற ஒரு சிறப்பு நமக்கு இருக்கணும். நம்மளுடைய வியூவர்ஸுக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ காலம் தான் வாழ போகிறான்? மிஞ்சி போனால் நம்ம ஒரு 60 வருஷம் தான் நல்லபடியாக இருப்போம். அப்போ அதுக்குள்ளால் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் செய்யணுன்ற எண்ணம் நமக்கு வரணும். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை உங்களுக்கு ஒரு உதவியாக தானே செய்கிறேன். இதை என்னோட புதைச்சிடக்கூடாது, உங்களுக்கும் இதை நான் சொல்லணும், நீங்களும் இதை பல பேருக்கு சொல்லணும். எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். நல்லபடியாக ஒரு கோழியை வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களும் வளர்க்கணும். நம்ம ஒரு மருத்துவம் செஞ்சு குணப்படுத்திட்டோம் கோழின்னா அவங்களுக்கு அந்த மருத்துவத்தை சொல்லி குணப்படுத்தணும். இதுதான் நம்ம பிறந்ததுக்கான சிறப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். எத்தனை வருஷம், 60 வருஷம் தான் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கை கால் தளர்ந்துடும், எல்லாமே போகும். அப்போ ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. போயிட்டோம்னா திரும்ப முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த இருக்கிற காலத்தில் நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியும்? நம்முடைய பேரை ஒரு 4 பேராக சொல்லணும். அது அப்போ தான் வாழும், அந்த நம்மளுடைய ஆத்மா வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள். அதனால தான் நான் இது சொல்லிட்டு வரேன். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஒரு வீடியோவை பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதே இல்லை, நிறைய பேர் பார்த்தா தெரியுது, ஷேர் பண்ணுறதே இல்லை. ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் வளரும். உங்களுக்கும் நான் பல மருத்துவங்களை சொல்லலாம். அப்போ தான் எனக்கு ஒரு ஆர்வம் வரும். நீங்கள் கொடுக்குற பூஸ்ட்டு தான் எனக்கு. பாலில் கலந்த பூஸ்ட்டு கொடுக்காட்டியும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் அதை ஷேர் பண்ணுறதுலையும் நீங்கள் செய்யும்போது எனக்கு அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். சரியா? சரி, அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.